செக்ஷன் இருக்கு. ஓகே, deleted. ஓகே, இப்போ எதுவுமே கிடையாது. சரி, இன்னைக்கு நம்ம அந்த மார்ஜினை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று சொன்னோம்ல, அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல நீங்க இந்த இடத்துல வச்சு கோடிங் எழுதுறீங்களா? புரியல, வேற பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஸோ style.css எதுக்காக சிஎஸ்எஸ் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம HTML பண்றதுக்கு HTML உடைய விஷயத்தை கொடுக்கணும், சிஎஸ்எஸ் பண்றதுக்கு சிஎஸ்எஸ், பைத்தான் பண்ணீங்கன்னா PY, ஜாவா பண்ணீங்கன்னா ஜாவா. ஓகேங்களா, இதே ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணீங்கன்னா JS தான். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து மஸ்ட். இந்த இடத்துல நீங்க இந்த ஸ்டைல் அப்படின்றத போடணுமானா தேவையே கிடையாது. ஏன்னா என்னுடைய ஃபைலே ஸ்டைல் ஃபைல் தான், அதாவது சிஎஸ்எஸ் தான் என்னுடைய எக்ஸ்டென்ஷனே. ஸோ இதுக்கு நீங்க அதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு செக்ஷன் வந்து ஓபன் பண்ணிட்டு ஹெட்டர் அப்படின்னு போடுறேன். ஹெட்டர் அப்படின்னு போட்டு வச்சாச்சு. இந்த ஹெட்டருக்கு நான் கோடிங் எழுத போறேன். என்ன கோடிங் எழுத போறேன்னா, உங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சதுதான், பேக்ரவுண்டு கிரீன், ஹைட்டு ஒரு 400 அப்படின்னு கொடுக்குறேன். வரல, ஏன் வரல அப்படின்னா, கோடிங் எழுதுனது கரெக்ட், இங்க நீங்க ஐடி எழுதுனதும் கரெக்ட், ஆனா லிங்க் பண்ணல. ஏன் நான் லிங்க் பண்ணணும், அதான் அதே ஃபைல்லே இருக்கு, கரெக்ட். இப்போ sample.avifன்னு ஒரு ஃபைல் இருக்கு, ஏன் அது இமேஜ் லோட் ஆகல? இமேஜுக்கு நீங்க டேக் கொடுத்துருக்கணும், அதை லிங்க் பண்ணாதான் வரும். கரெக்டுங்களா? நீங்க ஃபைலை வச்சிருந்தா மட்டும் போதாது, அதை லிங்க் பண்ணணும். சரிங்களா? எந்த இடத்துல இந்த style.py ஃபைலை லிங்க் பண்றது, எக்ஸ்டர்னல் ஃபைலை how to include in HTML ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக், அதுல எந்த ஃபைல் அப்படின்றத சொல்லணும், style.css. இது மட்டும் போதுமா அப்படின்னா, இதனுடைய ரிலேஷன்ஷிப் வித் இந்த HTML ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லணும், இப்படின்னு சொல்லிட்டா போதும். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது, ahref மாதிரி லிங்க் href, இதை லிங்க் பண்றேன். ஓகேங்களா? style.css லிங்க் பண்றேன். லிங்க் பண்ணிட்டு இந்த ரிலேஷன் வந்து கொடுக்கணும், ஸ்டைல் ஷீட். இதனுடைய வேலை என்னன்னா, ஸ்டைல் பண்றதுக்காக வந்திருக்கு அப்படின்னு. ஜி எப்பயுமே ரிலேஷன் வந்து ஸ்டைல் ஷீட் தான் கொடுக்கணும். யா, இது வந்து சிஎஸ்எஸ்க்கு மட்டும். இந்த ஃபேவரட் ஐகான் கொடுக்கும்போது நம்ம ஐகானும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதனுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா ஐகான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த style.css எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா ஸ்டைல் ஷீட் தான். ஓகேங்களா? ஓகே, CSS எக்ஸ்டென்ஷன் வந்தாலே அதனுடைய ரிலேஷன்ஷிப் வித் HTML ஸ்டைல் ஷீட் தான். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் வந்துருச்சு. இந்த பாக்ஸுக்குள்ளார குட்டி பாக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று எழுது. இப்போ எப்படின்னா இது வந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் என்ன பண்ண அப்படின்னா, ஒரு புள்ளி வச்சுட்டு கிளாஸ் நேமுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்க எழுதிட்டு என்டர் அடிச்சீங்கன்னா அதுவா div கிரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த அட்வான்ஸ் எடிட்டர்ல இருக்கிற பிளஸ். இப்போ குட்டி பாக்ஸ்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அகைன் இந்த கிளாஸுக்கு ஏதாவது தப்பா இருந்தா நான் கோட் பண்ணும்போது சொல்லுங்க. சொல்லிட்டானோ அப்படிங்களா? நான் டாட் வைக்கணும், கிளாஸ்க்கு டாட் வைக்கணும். அதுதான் கேட்டேன், ஏதோ தப்பா இருந்தது, வயசாயிடுச்சுல்ல, நடிக்காதடா. ஓகே, குட்டி பாக்ஸுக்கு டாட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. காரணம் என்னன்னா கிளாஸ். ஓகேங்களா? கிளாஸுக்கு டாட், ஐடிக்கு ஹேஷ்டேக். ஓகேங்களா? சரி, குட். இப்படி இருக்கு.
ஜெயேந்தர், ஜெயஸ்ரீ அண்ட் காவ்யா 3 பேர். ஓகே, நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா மார்ஜின் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸை நான் மூவ் பண்ணணும். இங்க இருந்து கம்ப்ளீட்டா மூவ் பண்ணணும். அப்ப என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிடுறேன். இந்த இடத்துல என்னுடைய பாக்ஸ் இதுதான். பாக்ஸுக்கு அப்புறம் அது பாக்ஸை சுத்தி இது. ஓகே, பார்டர். ஓகே, பார்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா சொல்லி கொடுக்கல. சரி, ஓகே, அது நமக்கு தேவை. மார்ஜின் இருக்கு. ஓகேவா? மார்ஜின்ல இது லெஃப்ட், இது டாப், இது ரைட்டு, இது பாட்டம். நான் எனக்கு இங்க இருந்து தான் மூவ் ஆகும். இங்க இருந்து அப்படின்றதுக்கு நான் இங்க கோடிங் எழுதணும். 150 அப்படின்னா ஃபுல்லா நவுந்துச்சு. சரி, அப்ப பேடிங் என்னென்ன பண்ணுது? கண்டென்ட் இங்க தான் இருக்கு. 25. இப்போ மார்ஜின் என்ன பண்ணுச்சு, பேடிங் என்ன பண்ணுச்சு? ஓகேங்களா? மார்ஜின் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா எனக்கு இந்த கண்டெய்னரே மூவ் பண்ணுது. பேடிங் அப்படின்றது உள்ளுக்குள்ள ப்ராசஸ் பண்ணுது. பாருங்க, இதுதான் என்னுடைய கண்டென்ட். 25 அப்படின்றது நான் லெஃப்ட். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் பாக்ஸ். இப்ப ஒரு ஓவர் ஷேடோ மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதுதான் என்னுடைய ஒரிஜினல் பாக்ஸ். ஓகேவா? மார்ஜின் அப்படின்றது பாக்ஸை மொத்தமா மூவ் பண்ணக்கூடியது. பேடிங் அப்படின்றது உள்ளுக்குள்ளார. இப்ப நீ ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு லெஃப்ட் அப்படின்னா இங்க இருந்து மூவ் ஆகும். இப்ப நான் 25ன்னு கொடுத்தது நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 150ன்னு கொடுக்குறேன். புரியுதுங்களா? பாக்ஸ் அப்படியே தான். என்னுடைய பாக்ஸ் இதுதான். இது வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்த ஸ்பேஸ் யூசிங் பேடிங். புரியுதுங்களா? இதை நீங்க இந்த டிவ்வுக்குன்னு கிடையாது, எல்லா எலமெண்ட்டுக்குமே பேக்ரவுண்ட் கலர்னு ஒன்று இருக்க போகுது. ஓகேங்களா? அதனால நீங்க மார்ஜினை ஏதாவது ஒரு எலமெண்ட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மார்ஜினை யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மனசாய் ஓகே, எக்ஸசைஸ் கொடுக்கும்போது ப்ராப்பரா இந்த எலமெண்ட்டை இப்படி வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுங்க. ஓகே, நான் இத பட்டன் வந்து ஒன்னு ஸ்டைல் பண்ணணும். அப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகேவா காவியா? ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு ஓரளவு ஓகே. இன்னைக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குமா அப்படின்னா இது சபைக்காக சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் இதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா அது வந்துடும். ஓகே, சரி, இப்ப நம்ம இதுல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்ப பாருங்க, இந்த ஏரோ மட்டும் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா HTML எலமெண்ட் டிஃபால்ட்டா ஒரு சில விஷயத்துக்கு ஸ்டைல கொடுத்துரும். எக்ஸாம்பிள், இப்ப இந்த எலமெண்ட்ல இந்த இதுக்குள்ளார நான் என்ன பண்ணேன்னா ahref டேக் யூஸ் பண்ணிட்டு ஹலோ மக்களே அப்படின்னு போறேன். பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்திருக்கு, கர்சர் பாயிண்டர் வந்திருக்கு. ஏன்னா வந்திருக்குன்னா அவன் ஆட் பண்ணி வச்சிருக்கான், அவ்வளவுதான். உனக்கு வேணாம்னா நீ அதை ரிமூவ் பண்ணிக்கோ, வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கோ. எப்படி நான் பண்ணுவேன்? அதுக்கான CSS ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். என்ன நான் சொல்லியிருக்கேன், கீழே கோடு வரக்கூடாது. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கர்சர் பாயிண்டர் பாயிண்டர் தாமா வரக்கூடாதுன்னா நன்னு கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? சரி, இப்ப வந்ததுக்கு வர வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். மியூட்ல போடுங்களேன். ஹலோ மதுபாலா. ஓகே, சொல்றா. யாரோ என்ன போட்ட மாதிரியே இருந்துச்சுங்க. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்டை சரி ஓகே இந்த ahref தூக்கிடும். இதுல எக்ஸ்ட்ரா CSS வருதுன்றதை நம்ம பார்த்தாச்சு. சரி ஓகே, அது புரிஞ்சிச்சு. இப்ப இந்த பாக்ஸை இந்த பாடி எலமெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடி எலமெண்ட்டுக்குள்ள தானே இதெல்லாம் இருக்கு. பாருங்க, 8 மார்ஜின் கொடுத்துருக்காங்க, டாப்ல 8 கொடுத்துருக்காங்க. நான் டாப்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 0 கொடுக்குறேன், மேல போயிடுச்சு. லெஃப்ட்ல 0 கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட்டாவே இருக்கு அதெல்லாம்.
ஓகேவா? நம்ம ஸ்டைல் எழுதுறேன். இப்ப நம்மளுடைய இது பக்காவா ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுச்சு. இது நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வந்துடும். இல்லைன்னா நீங்க ஏதோ சிஎஸ்எஸ் எழுதி வச்சிருக்கீங்க, வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான். நம்மளுடைய சிஎஸ்எஸ் பேக்ரவுண்டு ஹைட் இது கொடுத்துருக்காங்க. இந்த பாடி டேக்குன்னு இல்லை, எல்லா ஹெச்டிஎம்எல் டேக்குக்குமே சிஎஸ்எஸ் வந்து ஒரு சில கேப்பை கொடுத்து தான் கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு பாடி டேக்ல தான் நம்ம ப்ராசஸ் பண்றோம். இந்த செலக்டர் பாடி HTML செலக்டரை வச்சுக்கிட்டு மார்ஜின் 0 அப்படின்னு கொடுங்க. மார்ஜின் 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாடி ஆஃப் த டேக்ல எல்லாமே இப்போ போயிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பாடி எலமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இதுவே நீங்க இதை கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டான சிஎஸ்எஸ் ஆட் ஆயிட்டு 8 அப்படின்னு வந்துடும். நமக்கு அது தேவை கிடையாது. இதை நான் எப்படி பண்ணிக்கிறேன், இது புரியுதா? மார்ஜின் 0 பேடிங் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிப்பாங்க. ஏன்னா மார்ஜின் மாதிரி இன்னும் ஒரு சில எலமெண்ட்டுக்கு பேடிங் வருமோ, இன் ஃபியூச்சர் இதை நம்ம வேற ஒரு எலமெண்ட்டை வச்சு சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை நான் வரும்போது சொல்றேன். ஓகே, இப்பயே வந்துடும், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துடும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நீங்க எலமெண்ட் எழுதும் போது சிஎஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் எழுதுற ஸ்டைல் என்னவா இருக்கும் அப்படின்னா, இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி போட்டு இந்த 3 லைனு எல்லா சிஎஸ்எஸ் ஃபைலையும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாடி எலமெண்ட்டுக்கு 8 இருந்துச்சு, அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்றது. ஓகேங்களா? அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்படி கொடுக்குறேன், எனக்கு பக்காவா வந்துருச்சு. இப்போ இதை அகைன் 100 பிக்சலுக்கு நான் எடுத்துட்டு போய்க்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச கலர் கருப்பு தான். இந்த கலர் நான் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா எனக்கு ஆக்குபை ஆயிடுச்சு. ஹெட்டர் செக்ஷனுக்கு ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஹெட்டர் செக்ஷன்ல H1ல இதுக்கு ஒரு கிளாஸ் லோகோ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி, நெக்ஸ்ட் UL LI டேக்ல AHRF யூஸ் பண்ணிக்கிறேன். ஹோம் இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். மெனு எல்லாத்துக்குமே கிளாஸ் எழுதிக்கோங்க. லேபிள் மெனு அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த லைனை நான் கம்ப்ளீட்டா காப்பி பண்றதுக்கு இப்படி போயிட்டு காப்பி பண்ணி போறதுக்கு பதிலாக எந்த லைன் வேணுமோ அந்த லைனை இப்படி கிளிக் பண்ணிட்டு Ctrl+C Ctrl+V அடிச்சிங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆகும். ஹோம் சர்வீசஸ் அபவுட் டீம் கான்டெக்ட் இந்த AHRF மட்டும் நான் ஆக்டிவ் கிளாஸ் எழுதிட்டேன். சரி, இப்போ இதுக்கு AHRF வச்சு நான் இப்போ பட்டன் ரெடி பண்ண கெட் ஸ்டார்டட் BTN இப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, நீங்க இங்க எழுதின எல்லா சிஎஸ்எஸ்க்குமே எல்லா கிளாஸுமே இந்த இடத்துல முதல்ல டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். லோகோ மெனு பட்டன். ஏன்னா இப்படி பண்ணணும், இப்படி பண்ணா என்னென்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் மெனு வரைக்கும் நான் இங்க கொடுத்துருக்கேன்னா, இப்போ பாருங்க மெனு வரைக்கும் நான் இங்க கொடுத்துருக்கேன். style.cssல இருக்கு. இன்னும் பெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 ஆட் பண்ணிக்கலாம். பட்டனை மட்டும் தனியா விட்டுறேன், அது என்ன நடக்குதுன்றது ஒன்றும் நடக்காது, அந்த இடத்துல வராது. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்டைல் இது வந்துச்சு அப்படின்னா நான் இங்க போயிட்டு லோகோ கலரு ஒயிட்னு கொடு, அதுக்கு ஃபாண்ட் சைஸு
26 எடுத்துட்டு போ. ஃபாண்ட் ஃபேமிலி மேட் வேற என்ன கொடுக்கலாம், இப்படி கொடுத்துட்டேன். இந்த இடத்துக்கு இப்படி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மெனுஸ்க்கு ஏதோ ஒரு டிசைன் எழுத போறேன் அப்படின்னா அதுக்கு மெனுக்கு எழுத போறோம். இது எல்லாமே ஒன்றும் கீழே கீழே இருக்கு. இது எல்லாமே ஒரே லைன்ல மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, பிளாக் லெவல் எலிமெண்ட்டை இன்லைனா மாத்தணும். டிஸ்ப்ளே இன்லைன், டிஸ்ப்ளே இன்லைன் அப்படி கொடுத்துட்டா இது வந்துடும். சரிங்களா? இப்போ நான் என்னென்ன சிஎஸ்எஸ் எழுதுனன்றதை இப்போ நீங்க 2 லைன் எழுதிருக்கீங்க அப்படின்றதால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன் ஃபியூச்சர் பட்டனுக்கு நீங்க எழுதணும் அப்படின்னா நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பட்டன் இங்க வராது. இந்த பட்டனுக்கான கிளாஸ் இங்க டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். ஆனா சிஎஸ்எஸ் ஃபைல டிக்ளேர் பண்ணாததால இந்த இடத்துல வராது. இங்க பாருங்க, பட்டன் அப்படின்றத கொடுக்கல. மிச்சம் எல்லாத்துக்குமே வரும், ஆக்டிவ் முதற்கொண்டு வரும். பாருங்க, ஆக்டிவ்க்கு இங்க வந்துடும். ஸோ நீங்க ஈஸியா இங்க எழுதிட்டு எழுதுறதால என்னென்ன பிரச்சனை, இப்போ பட்டனுக்கு நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க டிசைன் எழுதான், எவன் வேணான்றான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இன்னொரு சிம்பிளிசிட்டியும் இருக்கு. என்ன அப்படின்னா, எழுதிட்டு சோர்சஸ்னு ஒரு ஃபைல், இங்க ஒரு டேப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல style.css நம்ம இப்ப என்னென்னலாம் கமெண்ட் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்க இருக்கும். காப்பி பண்ணிட்டு ஒன்னொன்னா நீங்க அந்த இன்ஸ்பெக்ட்ல போய் பண்றதுல இங்க போட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும். என்ன ஒரே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் வரும், அது மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்துடும். ரெஃப்ரெஷ் பண்ணா ஓகேங்களா? பெட்டர் இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, என்னென்ன கிளாஸ் எழுதுறியோ அதை காப்பி பண்ணிட்டு வந்து ஒரு புள்ளியோ ஒரு ஹேஷ்டேக்கோ ஒரு எலமெண்ட் செலக்டாரோ போட்டு இதை போட்டுட்டீங்கன்னா இன் ஃபியூச்சர் உங்களுக்கு இது புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? புரிஞ்சுக்கோ. ஓகே, சரிங்க. இப்ப இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்றது நான் எனக்கு சிஸ்டம் கொடுக்குற ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்க பாருங்க இதை மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபாண்ட் ஃபேமிலி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. கூகுள் ஃபாண்ட்ஸ், இந்த கூகுள் ஃபாண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா இங்க நிறைய இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோ. வேணும் அப்படின்னா கெட் ஃபாண்ட் போய்க்கோ. ஓகேவா? கெட் எம்பெடட் கோடுன்னு இருக்கும். இதை போயிட்டு இந்த லாஸ்ட் லைனை மட்டும் நம்மளுடைய ஸ்கிரிப்ட்ல லிங்க் பண்ணிக்கணும். பட் இது யாருமே இந்த வெப்சைட்ல இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ப்ரொஃபஷனலா எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஃபாண்ட்ஸ் போங்க, இதுல வேற ஏதாவது ஒரு ஃபாண்ட் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஓபன் சான்ஸ், நான் என்ன சூஸ் பண்ணுவேன்றது எனக்கு பிடிச்சது பாப்பின்ஸ். இந்த பாப்பின்ஸ் ஃபாண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிட்டு கெட் எம்பெடட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கு. ஓகே, இது இருக்கு, எனக்கு 2 இது இருக்கு. எனக்கு பாப்பின்ஸும் இருக்கு, இது இருக்கு. எனக்கு இது தேவை கிடையாது, எனக்கு இது மட்டும் தான் வேணும். கெட் எம்பெடட் கோட் போயிட்டு இந்த லாஸ்ட் லைனை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இது என்னன்னா 100 200னா போட்டிருக்குன்னா ஃபாண்ட் வெயிட் எப்படி வேணும் அப்படின்றது. இப்போ நம்மளுடைய HTML டேக்ல இப்படி எடுத்துட்டு வந்து செட் பண்ணிக்க வேண்டியதான். செட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா இதை வந்துச்சா? எதுவும் வராது, அதே ஃபாண்ட் ஃபேமிலி மேத் தான் இருக்கு. ஏன் நான் வரல அப்படின்னா, நீ ஃபாண்ட் ஃபேமிலியை மென்ஷன் பண்ணணும். எப்படி நான் மென்ஷன் பண்றது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபாண்ட் ஃபேமிலி மேத்னு இருந்த இடத்த இந்த லைனை வச்சு மாற்றணும். ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும். இது என்ன பக்கத்துலேயே சான்ஸ் செரிஃப் அப்படின்னு வருது அப்படின்னா, இந்த ஃபாண்ட் ஃபேமிலி எல்லா ஓஎஸ்லையும் செட் ஆகுமான்னு கேட்டா நோ ஐடியா. ஓகேங்களா? ராஸ்பெரி ஓஎஸ், லினக்ஸ், உபுண்டு, ஓகேவா, மேக்கு, விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? எல்லா ஓஎஸ்லையும் இந்த ஃபாண்ட் செட் ஆகுமான்னு தெரியாது. ஆனா எல்லா ஓஎஸ்லையும் இந்த ஃபாண்ட் செட் ஆகும். சான்ஸ் செரிஃப் அப்படின்றது செட் ஆகும். சரி, நான் இதுக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல இந்த பாப்பின்ஸ் ஃபாண்ட் ஃபேமிலி செட் ஆகலையோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை டிஃபால்ட்டா எடுத்துக்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த இதை கமா போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. புரியுதா? நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப அந்த ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, ராஜா குட்டி மாதிரி வரும். இப்ப பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகல. இது நல்லா இருக்கு.
இப்போ 28 பிக்சல் நான் வச்சிருக்கேன் இந்த ஃபாண்ட் ஃபேமிலிக்கு. இதை ரெடி பண்ணியாச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கெட் ஸ்டார்டட் இதை கொஞ்சம் டிசைன் பண்ணிடலாம். ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், எல் நேம் ஆல்ரெடி இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, இதுக்கு ஆக்டிவ்க்கு ஆரஞ்சு. இந்த எல் நேமுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. எனக்கு அந்த அடியில் இருக்கிற கோடு தேவை கிடையாது, அண்டர்லைன் தேவை கிடையாது. ஃபாண்ட்டு ஃபேமிலி பாப்பின்ஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபாண்ட்டு சைஸு 19 இருக்கும். சரி, வேற என்ன பண்ணலாம்? மற்ற இதுக்கு எல்லாமே கலர் ஒயிட், கலர் ஒயிட்னு கொடுத்துருக்கோம். சரி, இது எல்லாமே வந்துடுச்சு. ரைட், நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஓகே. இன்னும் காவியா, ஜெயஸ்ரீ, ஜெயந்தர் உங்களுக்காக சொல்றேன், இது தெளிவா தெரியும். இது பேக்ரவுண்ட் போட்டு ரெட், புரியல, ரெட் போட்டிங்க அப்படின்னாலுமே எல்லாமே கண்டெய்னர் தான். கண்டெய்னர்னா ஓகே, இது எல்லாமே தனித்தனி பாக்ஸ் தான். நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் மூவ் பண்ண போறேன். எனக்கு இந்த இடத்துல கேப் வேணும், இந்த இடத்துல கேப் வேணும், இந்த இடத்துல கேப் வேணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் சொல்லி இதை மூவ் பண்ணலாம். இதுவுமே மூவ் ஆகும். ஓகேங்களா, இது மூவ் ஆகும், இது மூவ் ஆகுதுனாலே இது எல்லாமே மூவ் ஆகும். இப்ப பாருங்க, எல்ஐ டேக்ல ஒவ்வொரு டேகுக்கும் நான் போய் சொல்லாம மார்ஜின் லெஃப்ட் 10 px அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது என்னென்ன நடக்குது அப்படின்னா எல்லா டேக்கும் பாருங்க, எல்லா டேக்லையுமே 10 px இருக்கும். 10 pxனா மூவ் ஆயிருக்கு. பாத்தீங்களா, 10 px கொடுத்துருக்கோம், மூவ் ஆயிருக்கு. இப்படி நான் கொடுக்குறேன். ஸோ அந்த கண்டெய்னரே மூவ் ஆகுது. ஆனா ஹோம் நவுறுது, நான் தான் நவுந்துட்டு போகுது. இல்லைன்னா ஆல்ரெடி அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு, அது இருந்தா எடுத்துட்டு போகுது, பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம இங்கேயே வைக்க போறது, இதை தூக்கிட்டு போய் இந்த இடத்துல சேர்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ மார்ஜின் லெஃப்ட் கொடுத்து 20 பிக்சல் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்ப இந்த எல்லையில எங்கிறது ஏஹெச்எஃப்ல இருக்கிற பேக்ரவுண்டை எடுத்துருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது ஓரளவு பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே, இன்னும் எனக்கு கன்வீனியன்ட் ஆகல அப்படின்னா மார்ஜின் லெஃப்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப எழுதின கோடை எல்லாம் எங்கெங்க எழுதணும்னு எனக்கு தெரியல. ஓகேவா, இப்பதான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா சோர்சஸ் போயிடுவேன். ரெஃப்ரெஷ் பண்ணா எல்லாம் காலி பண்ற மாதிரி போயிடுச்சு. இப்ப போய் சோர்சஸை காப்பி பண்ண முடியுமா? நீ ரெஃப்ரெஷ் பண்ணாலே இங்க இருக்கிறது எல்லாமே போயிடும். ஓகேவா, வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் திரும்ப பண்ணிடுறேன். ஓகே, அகைன் எல்ஐ டேகு மார்ஜின் லெஃப்ட் 22 பிக்சல் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ ஏ டேகுக்கு நான் என்னென்ன டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கலர் இது ஒன்று போட்டுருவேன், ஆரஞ்சு, ஃபாண்ட்டு ஃபேமிலி பாப்பிங்ஸ் யூஸ் பண்ணும். கீழே கோடு வேணாம், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு, அதுக்கப்புறம் கலரு எல்லாத்துக்குமே ஒயிட்டு அப்படின்னு சொல்லணும், வந்துடுச்சு. ஃபாண்ட்டு ஃபேமிலி கொடுத்தாச்சு. ஃபாண்ட்டு சைஸு 20 19 px. வேற என்ன பண்ணலாம்? என்னமா புரியலடா. ஃபாண்ட் சைஸ் 18 கொடுங்க, கரெக்டா இருக்கும். 18 கொடுத்தா நல்லா இருக்குங்களா? நம்மளோட இஷ்டம் தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த லோகோக்கும் நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா கர்சர் பாயிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த லோகோவையும் நீங்க மூவ் பண்ணணும்னு நினைச்சா அதை மார்ஜின் அதை கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வரைக்கும் பண்ணதை அகைன் இந்த டைம் அந்த வேலையை பார்க்காம டைம் போயிட்டே இருக்கு. கோடிங் எழுதும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே அப்பப்பவே ரிமூவ் பண்ணிடுங்க, இன்டென்ட் பண்ணிடுங்க. அப்பதான் கோடிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்க, இது வரைக்கும் இது முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த பட்டனுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணணும்.
பட்டனுக்கு வேலையை பார்க்கலாம். பட்டன் இங்கே எழுதியாச்சா? எழுதியாச்சு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பட்டனுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன். எஸ். டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் அது ஏஹெச்எஃப் என்னடா அந்த கீழே இருக்கிறது எனக்கு தேவை நன்னு அதுவும் போயிடுச்சு. ஓகே, இப்போ ஹைட்டு கொடுக்குறேன் 25 250. எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை? ஹைட்டு ஓகே. இதை பிளாக்கா மாத்தனா Display டிஸ்பிளே பிளாக் கொடுத்துட்டு நீ வித்த நீ எவ்வளவு வேணா குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லு. இப்படி வச்சுக்கிறேன். ஹைட்டு வேணாம், ஹைட்டே தேவை. இப்ப பாருங்க, பேடிங் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். பேடிங் அப்படின்னா உள்ளுக்குள்ளார ப்ராசஸ் பண்ண போறேன். இப்ப மேல லெஃப்ட் சைடு ரைட்டு சைடு எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு 15 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வித்தை அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. இப்போ 15 பிக்சல் கொடுக்கும்போது இந்த பட்டன் என்ன பண்ணுதுன்னா, அதை பாருங்க, நம்மளுடைய எலமெண்ட் இது 15 பிக்சல்னா உள்ளுக்குள்ளார ப்ராசஸ் பண்ணிக்கணும். இதுவே மார்ஜின் யூஸ் பண்ணுங்க, மார்ஜின் அதே 15 நவுந்துருச்சு. ஓகே, பேடிங் வந்து இருக்கிற இடத்த விட்டு நகராது. அது என்ன பண்ணும்னா உள்ளுக்குள்ளார ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ஒரு இன்புட் டைப் எடுத்தது அதுக்காக. இப்போ இந்த இடத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பிங்ஸ். ஓகே, இப்போ இது வரைக்கும் 106 கொடுத்தோன்னே டெக்ஸ்ட் கரெக்டா சென்டர் வந்துருச்சு. இப்போ இதனுடைய கலரு நல்லா இருக்கு, பிளாக். ஓகே, எனக்கு இந்த பார்டர் எல்லாத்தையுமே கொஞ்சம் பெண்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? சாரி, பார்டர் ரேடியஸ். ஆக எல்லாரும் வேற ஏதோ கிளாஸ் போயிட்டு வந்துருக்கீங்க. பார்டர் ரேடியஸ் கொடுத்தாச்சு. ஓகே ஓகே 115 கொடுக்குறேன். இப்போ இதுக்கு டெக்ஸ்ட் அலைன் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு கேட்டா ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இது பிளாக் லெவலில் இருக்கிறத நான் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா வந்துருச்சு. இதுதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், ஒரு ஏஹெச்எஃப் பட்டனாக மாற்றலாம். ஓகேவா? இது இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா இதை மார்ஜின் லெஃப்ட் பட்டன் மாதிரி இருக்கா? ஓகே, இதில் ஆல்ரெடி கர்சர் வந்து இருக்கு. ஓகே, எனக்கு இந்த பட்டனை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட்னு ஒன்று இருக்கு. அதாவது டபுள் டைம் கோட் அடிக்கிற மாதிரி போல்டு பண்ணுறேன். ஃபாண்ட் வெயிட்டை டபுள் டைம் இதுலேயே திரும்ப திரும்ப எழுதுற மாதிரி. ஓகே, ஃபாண்ட் வெயிட்டு போல்டு பண்ணி வச்சிருக்கேன். 12 இஸ் ஃபைன். ஓகே, இப்போ எனக்கு இது ஒரு இடத்துக்கு வந்துடுச்சு. இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன், வேற எதையுமே நான் சேஞ்ச் பண்ணலை. ஓகே, எனக்கு மார்ஜின் லெஃப்ட் தேவை கிடையாது, அது அங்கேயே இருந்து நான் மூவாக பண்ணி போகிறேன். காப்பி கரோ, பேஸ்ட் கரோ, ரெஃப்ரெஷ் கரோ, எல்லா எலமெண்ட்டுமே அழகாக வந்துச்சு. இதில் இன்னொன்று என்னன்னா, ஓவர் பண்ணும்போது இதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர் இந்த எலமெண்ட்டை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். எது அப்படின்னா ஏ டேக். ஏ டேக்குன்னு எழுதுறதுக்கு பதிலாக அதுக்குன்னு ஒரு கிளாஸ் எழுதி வச்சிருக்கோம். அந்த கிளாஸை வச்சு ஓவர் பண்ணும்போது அப்படின்னு எழுதணும். ஓவர் செய்யும் போது எனக்கு கலரு ஆரஞ்சு அப்படின்னு எழுதணும். ஓவர் செய்யல, அது நமக்கு பக்காவா வந்துடுச்சு. ஒரு சின்ன டவுட், நம்ம வந்து கலர் மாறுதுன்னு புரியல. இப்போ நீங்க அந்த ஓவர்ஃப்ளோல வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்கீங்களா, ரெட்டை கொடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா ஹோம் கிளிக் பண்ணும்போதும் அந்த கலர் வருது. எப்படி அது கொஞ்சம் டோட்டலாகவே எடுத்துக்கும்? அது கொஸ்டின் புரியல, திரும்ப கேளு.
இப்ப நம்ம ஹோம்ல வந்து அந்த ஆரஞ்சு கொடுத்துருக்கீங்களா, ஆமா. இப்ப நம்ம இது சர்வீஸ் செலக்ட் பண்ணும்போது அது கிட்ட போகும்போது அந்த ஆர்டிபிஐ லைட் வருதா? இது வருது, வந்து இங்க வருது. இப்ப அந்த ஆரஞ்சு இருக்குல்ல, ம். இப்ப இங்க கலர் மாறக்கூடிய அந்த இப்ப நம்ம இதுவே வேற கலர் கொடுத்தோம், இப்ப ரெட் கொடுத்தோம்னா சர்வீஸ்ல ரெட் ஏறிடும்னா, இங்க வந்து நம்ம எல்லோல இருந்தாலும் ஆரஞ்சுல இருந்தாலும் வந்து ரெட் மாறுது கலர் அது கிட்ட போகும்போது. தெரியலையே. இப்ப நீங்க கலர் சேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். எனக்கு அண்ணா ஆ, அண்ணா ஆ. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எல்லாத்துக்குமே கலர் மாறுதுன்னு கேக்குறாங்க. நான் ஹோம போய் கிளிக் பண்ணாலும் மத்ததுக்கெல்லாம் கொடுத்ததுக்கும் மாறுதுன்னு கேக்குறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே கிளாஸ் எழுதுனதுனால. ஆமா, இப்போ ஹோம்க்கு அததான் கேக்குறாங்க அவங்க. அதுதானே கோடிங் எழுதி வச்சிருக்கோம். இப்ப எல் நேம் அப்படின்றதுக்கு கலர் ஒயிட்னு எழுதி வச்சிருக்கோம். சரி, ஓகே, கலர் ஒயிட் தான், எல்லாத்துக்கும் ஒயிட் தான் வந்திருக்கணும். இந்த இடத்துக்கு மட்டும் ஏன் ஆரஞ்சு கலர் வருது அப்படின்னா, நம்ம தனியா ஆக்டிவ்னு போட்டு ஒரு கிளாஸ் இதுக்கு மட்டும் ஆரஞ்சு கலர் வேணும்னு எழுதிருக்கோம். அதனாலதான் எல்லாத்துக்குமே ஒயிட் வரும், இந்த இடத்துக்கு மட்டும் ஆரஞ்சு வரும். ஒண்ணு. நெக்ஸ்ட், இருக்கிற எலமெண்ட் எல்லாமே இப்படியே இருக்கட்டும், நான் ஓவர் பண்ணும்போது மட்டும் வேற கலர் வரணும் அப்படின்னா, ஆக்டிவ்ன்றது நம்ம ஸ்டாட்டிக்கா இங்க வச்சாச்சு, அதை நம்ம இப்ப எதுவுமே டைனமிக்கான சேஞ்ச் பண்ணல. இப்ப எனக்கு ஓவர் செய்யும் போது அப்படின்னா எதை ஓவர் பண்ண போகுது, இந்த ஏ டேக ஓவர் பண்ணும்போது, இந்த கிளாஸ் நேம் ஓவர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் விஷயம் எனக்கு மாறணும். இந்த எல் நேம ஓவர் பண்றேன், கலர் ஆரஞ்சுன்னு வரணும். எல் நேம்ன்றது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே மாறிடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல் நேம இந்த ஸ்பேஸ் விட்டு இதுக்கும் நான் ஆட் பண்றேன், மாறிடுச்சு. புரியுதா? எங்கெங்கெல்லாம் நீங்க அந்த எல் நேம் வச்சிருக்கீங்களோ அங்க நீங்க என்ன கலர் சொல்றீங்களோ அந்த கலர் தான் வரும். புரியுதா? ஓகே, புரிஞ்சிச்சு. ஓகே, சரிங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்த்த செஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபைல். எக்ஸ்டர்னல் ஃபைல ஓகே, ஒரு நிமிஷம்.